திருமண வாழ்க்கையில முறிவு கூட ஏற்பட்டிருக்கும். நான் என் கணவர் மேல பாசம் வச்சிருந்தேன், என்னைய விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டாரு. என் மனைவியை நான் உண்மையிலே நம்பினேன், என்னை அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு என்னை விட்டுட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, இல்ல விட்டுட்டு போயிட்டாங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனிமையில வாழக்கூடிய, தனிமையில கொடுமையா இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற நம்முடைய சிவராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமேதான் வரப்போகுது. முதல் திருமணம் முறிவடைந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் சாத்தியம் கிரக ரீதியாக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க, எல்லாமே கிரகத்துடைய பார்வைதான், நம்ம பேச்சுக்குன்னு சொல்ல மாட்டோம். அப்ப குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறுதியாக மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் சொல்லி நம்மளுடைய ரிஷபராசிக்கு சொல்றோம். கண்டிப்பா சார். திருமணம் பத்தி பேசிட்டோம், அதனால நான் இதை கேக்குறேன். திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு காதல் கை கூடுமா? உறுதியாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள், காதல் திருமணம் முடிக்கணும்னு காத்திருப்பவர்களுக்கு இது சரியான காலகட்டம். இவங்களுடைய காதல் வெற்றி பெறும், காதல் மகிழ்ச்சி அடையும். காதல் மூலமாக காதல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம்லாம் நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உறுதியா உண்டு.